அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையருளாலும் குருவருளாலும் பேசி வருகின்றேன். என்னுடைய பாதசனீஸ்வரர் ஆலயத்திற்கு அலை கடல் என்ன நம்பிக்கையோடு நீங்கள் வந்து நிற்கும்போது பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையில் சனீஸ்வர பகவானுடைய பரிபூரணமான அருள் நிச்சயமாக கிட்டுங்க. கவலைப்படாதீர்கள், வந்து வழிபடுங்கள் என்று சொன்னேன். பாதசனீஸ்வரன் பாதம் பணிந்த மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வாறு இருக்கும்? இதுவரை எத்தனையோ வேதனைகளையும் அவமானங்களையும் அவப்பெயர்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும்? மாயன் மயன் உங்களுடைய ஆதரவில் தான், சப்ஸ்கிரைப் மூலமாக தான் இந்த மாயன் மயன் ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி நகர்கின்றது. சனீஸ்வர பகவானுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த வகையில் இந்த குரு பயிற்சி எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும், பட்ட அடிக்கும், சிந்திய கண்ணீருக்கும் பலன் கிடைக்குமா, நிம்மதியான வாழ்வும் மலருமா என்றெல்லாம் ஏங்குவது இயற்கை தானே. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மகரம் உத்திராடம் 2-3 நாள், திருவோணம் அவிட்டம் 1-2 பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் ஒரு சிறப்பு உண்டுங்க. ஏன்னா அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு. மேஷத்திலிருந்து தன்னுடைய பகை வீடாகிய களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய இடத்துக்கு பயிற்சி ஆகின்றார். அதாவது சிங்கத்தை அதன் குகையில் சந்திப்பது போல எதிரியே அவன் வீட்டில் போய் சந்திச்சு காஃபி சாப்பிட்ற மாதிரி தான். பகைவனை கண்டு அஞ்சாத மன உறுதி, மனோ திடம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. அது மகர ராசிக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 புதன்கிழமை பகல் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசியிலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் குரு. கிட்டத்தட்ட 379 நாட்கள் அங்கு தங்கி இருந்து பலனை தரப்போகின்ற நேரத்தில் மகரத்துக்கு எவ்வாறு இருக்கும்? ஏன்னா வெறும் குரு பயிற்சி மட்டும் சொன்னால் போறாதுங்க. குருவின் பார்வை முழுமையாக நம்ம பெறணும்னா குருவின் பார்வையும் தடுக்கின்ற சக்தி சனிக்கு உண்டு. ஆகிய களத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி, யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கேது, பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், இத்தனை கிரகங்களையும் இருக்கின்ற இடத்தை வைத்தே இருப்பை வைத்தே சொல்லி பிரசன்னம் சொல்கின்றது. அந்த வகையில் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கும் பார்ப்போம். மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு சுமைதாங்கி போன்ற ஒரு வாழ்வு. நீங்கள் ஆன்மீகத்தில் இருந்தால் என்ன, அரசியலில் இருந்தால் என்ன, பொது வாழ்க்கையில் இருந்தால் என்ன, யார் யார் சுமையோ தூக்கி செல்வது உங்களுடைய இயல்பாகவே போய்விட்டது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பிறருக்காக வாழுகின்ற உங்கள் ஒரு நிமிஷம் உங்களுக்காக வாழ்ந்து முயற்சி பண்ணுங்க. காரணம் என்னன்னா, வாழுகின்ற காலத்தில் நாம் நிறைய இழப்புகளை பிறர் பொருட்டு சதித்து விட்டீர்கள். மகரத்திலே இருக்கக்கூடிய ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, நீங்கள் பிறர் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க. உங்கள் மேலே யார் நம்பிக்கை வைத்தார்? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்ற இந்த குரு கண்டிப்பாக தரப்போகிறார். மகர ராசியை பொறுத்தவரையும் சனியினுடைய ஆதிக்கம் அதில் தானே நீங்கள் பிறந்துள்ளீர்கள். ஜென்மராசிக்கு 3-12க்கு அதிபதியான குரு பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு அற்புதமான நிலை, பிரவேசிக்கின்ற ஒரு நிலை. பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றார் குரு. இது நாள் வரை உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள், தொழிலில் இருந்து வந்த நெருக்கடி பிரச்சனைகள் அத்தனையும் புரட்டி போடுகின்ற ஒரு நிலை, மாறுகின்ற ஒரு அற்புதமான நிலையை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள். இது நாள் வரை இருந்து வந்த பொருளாதார நெருக்கடியும் பிரச்சனையும் மாறி 5லே சஞ்சரிக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ஜென்மராசி 1, 9, 11 ஆகிய ஸ்தானங்களை குரு பகவான் பார்வை செய்கின்றார். கடந்த கால சோதனைகளும் வேதனைகளும் அவமானங்களும் பழிச்சொல்களும் விலகுவதோடு அற்புதமான ஒரு முன்னேற்றம், இதுவரை சிந்திய கண்ணீருக்கு பலனை பெறப்போகின்றீர்கள். அதே நேரம் பாதசனியாக இருக்கிறதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் மகர ராசிக்கு. காரணம் என்ன தெரியுங்களா?
சனி பகவானுடைய பார்வை, அந்த கடுமையான பார்வையிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு ரட்சகன் குரு தான். குருவின் பார்வை முழுமையாக உங்கள் மீது பணிகின்றது. அதே நேரம் பாத சனியா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பயம். இவ்வளவு யோக பலன்களை தந்தாலும் கூட தலைக்கு மேல் தொங்குகின்ற ஒரு கத்தியை போன்றது தான் சனி பகவானுடைய பாத சனி. கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க. அந்தரங்கங்களை எல்லாம் அலச வேண்டாம். அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு உங்களுடைய வேதனைகளும் துன்பங்களையும் கலந்து பேச வேண்டாம். உங்களுக்கு நீங்க தாங்க. யார் துணையும் எந்த காலத்திலும் உங்களுக்கு துணை இருப்பதில்லை. கடவுள் நம்பிக்கையும் அற்றுப்போகின்ற ஒரு காலம். ஆனாலும் விட்டுவிட மாட்டீர்கள். தெய்வ நம்பிக்கை, மனிதர்கள் மீது இருந்த நம்பிக்கை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் கடந்து போகின்ற சூழ்நிலையே இந்த பாதசனி காலம். கடுமையான நோயினால் ஜென்மசனியில் பாதிக்கப்பட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நீங்கள் வந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றத்தை பெறுவீர்கள். அது மட்டும் கிடையாது, நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், பிள்ளைகள் மத்தியில் நிலவி வந்த கருத்து வேறுபாடு எல்லாம் மொத்தமாக கலத்திரகாரகன் சுக்கிரன் உங்களை மாற்றி தரப்போகின்றார். குறிப்பாக சொல்ல போனால் யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ராசிக்கு 3லையும், ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது 9லும் வருவதனால ஒரு நல்ல ஒரு முயற்சி. நீங்கள் எடுத்த காரங்களில் ஒரு வெற்றி, தடை தாண்டும் போட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நேராக ஓடி வெற்றி அடைவதெல்லாம் எளிதா, தடை தாண்டும் ஹடில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை தடை தாண்டும் போட்டி தான் உங்கள் வாழ்க்கையில். அத்தனை தடையும் தாண்டி முதலிடத்துக்கு வரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் குரு பகவான் உங்களுக்கு மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் தரப்போகின்றார். அது மட்டும் கிடையாது, ராசிக்கு 2ஆம் வீட்டில் பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் பாத சனி நடைபெறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி, அர்த்தாசம சனி, ஜென்ம சனி, பாத சனி, கண்டக சனி, எத்தனையோ சனிகள் சொன்னாலும் இந்த திருவோண மகரம் மட்டும் இல்லை, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், பூரட்டாதி 1, 2, 3 இவங்கெல்லாம் கும்பராசிக்காரங்க. அந்த கும்பராசிக்காரங்களும் மகரத்திலே இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 காரங்களுக்கும் நாக்கில் எப்போவுமே சனி தாங்க. கும்பத்துக்கும் மகரத்துக்கும் நாக்கில் சனின்னு சொல்லுவேன். நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு எதிராகத்தான் திரும்பும். பார்த்து போன்னு சொன்னாலும் கூட அவன் தவறி விடுவான். நீங்கள் அப்போவே சொன்ன உன் வாய் முகத்தம்பாங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்வீங்களோ அவனே உங்களுக்கு ஒரு முதல் எதிரியாக வருவார். நீங்கள் யாரிடமெல்லாம் அன்பு காட்டுகின்றீர்களோ அவர்களே உங்களுக்கு பகையாக மாறுவார்கள். பெற்ற தாயும் பகைதான், பெற்ற தந்தையும் பகைதான், கட்டிய மனைவியும் உதறுகின்ற ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் போராடுகின்ற ஒரு நிலை தான். அதையெல்லாம் மாறும் இந்த குரு பயிற்சியில். அது மட்டும் கிடையாது, சனியை பொறுத்த வரைக்கும் பொங்கு சனின்னு சொல்லுவாங்க. திருத்துறைப்பூண்டிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சனீஸ்வரன் கோவில் தான் திருக்கொள்ளிக்காடு. ஒரே ஒரு முறை அந்த திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்கலேன். பொங்கு சனின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நடைபெறும் போது உங்களுக்கு அப்படியே மனசில் தோணுது. அந்த பொங்கு சனி உங்களுக்கு யோகத்தை தரப்போகின்றார். ஒரே ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு என்று சொல்லக்கூடிய அக்னி வழிபட்ட சனீஸ்வரன் அரசாட்சி செய்கின்ற அந்த ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, குருவை பொறுத்த வரைக்கும் ராசி 5ஆம் வீட்டில் வருகின்ற ஒரு காரணத்தினால, இடம்பெறுகின்ற ஒரு காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள, நண்பர்கள் மத்தியில், தொழிலில் மேலதிகாரி கீழதிகாரிக்குள்ளே இது வந்த மனத்தாங்கல் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி மூலம் மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு வருகின்றார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நான் முன்னாடியே சொன்னேன்ல, உங்களை காப்பது எதுனா தெய்வ பக்தி தான், குலதெய்வம் மட்டும்தான், பித்துக்களுடைய ஆசி தான், குருவின் அனுசரணை தான். இந்த நாளும் உங்களை எப்பொழுதும் 4 வேதம் போல் இருந்து காப்பாற்றும். மனதில் இதுவரை இல்லாத ஒரு தைரியம் கிடைக்கும். அடிவயத்தில் ஒரு பயம், எப்போவோ யாரோடையோ அன்பு செலுத்தியது, யாரோடையோ இருந்த தொடர்பெல்லாம் இப்போ உங்களுக்கு படபிரித்தாடும் பாம்பு போல் உங்களை பயப்படுத்தும். அஞ்ச வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். குருவின் பார்வையினால் அந்த நிலை மாறும். அது மட்டும் கிடையாது, தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை அத்தனையும் மொத்தமாக இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஞானகாரகன் கேது மட்டுமல்ல, குரு தன 5ஆம் பார்வையால் பொருளாதாரத்தை பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் எந்த நிலையும் யாரிடம் கையேந்தாத நிலை. 12 ராசி 27 நட்சத்திரத்தில் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கழுத்துக்கு மேலே கத்தியாக தொங்கினாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. கூடா ஒழுக்கம் கேடாய் முடியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இது ஒன்று தான். ராகுவை பொறுத்த வரைக்கும் யோகக்காரகன் தான். குருவிட்ட ஒரு சிறப்பு உண்டுங்க. தவறான பழக்கம் இருப்பவர்களை விட்டு அவர் பார்வையை திருப்பி விடுவார். குருவை பொறுத்த வரைக்கும் தவறு செய்பவர்களை கண்டிப்பார், திருத்துவார். திருந்தவில்லை என்றால் பார்வையை திருப்பி விடுவார்.
அருமையான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த 379 நாட்கள் கவனமாக இருப்பீர்களானால் பாதசனியை பற்றி எல்லாம் பதற வேண்டாம். நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய சூழ்நிலை. குரு தன்னுடைய பார்வையாக 5, 7, 9ஆம் பார்வையினால மகர ராசிக்கு 9, 11 பார்க்கின்றார். புது புது திட்டங்கள், புது புது எண்ணங்கள், வாழ்வில் முன்னேற்றத்தை பற்றிய ஒரு ஆவல் ஏற்படும், ஒரு கனவு மெய்ப்படும். அதே நேரம் என்றோ எப்போதோ யாருக்கோ இழைத்த ஒரு நம்பிக்கை துரோகம், எப்போவோ யாருக்கோ இழைத்த ஒரு தீங்கு இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். கவலைப்படாதீர்கள். தவறுக்கு யாரும் தவறு செய்யலை, தப்பு செய்யாத மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது. தவறை உணர்ந்து விடுவீர்களானால், அந்த தவறுக்காக இறைவனை பிரார்த்தனை பெறுவீர்களானால் அதிலிருந்தும் தப்பித்து விடுவீர்கள். காரணம், எளிதில் வசப்படக்கூடிய, எளிதில் இளைய மனமுடைய உங்கள் மனசில், உங்கள் மனம் ஒரு குளம் போன்றது, எளிதில் கல்லெறிந்து காயப்படுத்தி விடுவார்கள். கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. இந்த குரு பயிற்சியில் 95% முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. கவனமாக இருங்க. கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்கு. பாதசனியாக இருப்பதனால குருவினுடைய பார்வை அற்புதங்களை தந்தாலும் கூட முழுமையாக அனுபவிக்கணும். கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களானால் இந்த குரு பயிற்சியில் 12 ராசி 27 நட்சத்திரத்தை அதிக நற்பலனை பெறக்கூடிய ஒரு ராசி எதுன்னா மகரம் தான். அதே நேரம் மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் குருவுக்கு கும்பாபிஷேகம். குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதிக்கு 6 அடி உயரத்தில், புண்ணியம் விஷ்ணுவினுடைய புண்ணியமாகிய ஹயக்ரீவருக்கு ஒரு 6 அடி உயரத்தில் கும்பாபிஷேகம். நீங்கள் அனைவரும் வந்து குரு பகவானுடைய முழுமையான அருளை பெறணும்னு உங்களை பிரார்த்தித்து அன்போடு அழைக்கின்றேன்.